பிஸ்னஸ் பீப்புளும் நல்லா ஜொலிக்கணும்னா ஆட்டிடியூட் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். இது வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லேயும் அவசியம் தேவை. ஏன்னா ஜாப்பனீஸ் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்ன இருக்காது, இங்கிலீஷில் ஜாப்பனீஸ் ஓன் ரெஸ்பாண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதே போல் சைனீஸ் ஓன் ரெஸ்பான்ஸ் இங்கிலீஷ். சைனீஸும் ஜாப்பனீஸும் அவன் ஏன் முன்னேறணும்னா அதுதான், அவன் லாங்குவேஜில் படித்தா அவன் நல்லா பெரிய லெவலில் வந்த நாலேஜ் அப்போ தான் இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று இங்கிலீஷில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பெரிய விஷயமா இருக்கலாம், மேபி அவன் சொல்ல வேண்டிய என்னுடைய டியூட்டிஸ். கம்யூனிகேஷனில் நீங்கள் இன்னொரு விஷயம் தெரியணும், நீங்கள் என்ன மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டத்தில் அமெரிக்கன் இங்கிலீஷில் இருக்கா பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் யூ ஆர் கான்டாக்டட் வித் அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனிஸ் ஆர் அமெரிக்கன் பேஸ்டு கிளைண்ட்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி யூ ஷுட் பி யூஸிங் அமெரிக்கன் இங்கிலீஷ். சப்போஸ் நீங்கள் பிரிட்டிஷ் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு வந்து பர்சன்ஸ் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா மஸ்ட் பி யூஸிங் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இப்போ அது 10th புக்லேயே வரும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமெரிக்கன் இங்கிலீஷ் வெர்சஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அது மாதிரி தெரிஞ்சு பண்ணும்போது அது எதுக்குன்னா பேசிக்கலாகவே மொழி அப்படிங்கும்போது எல்லாருக்குமே அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வரல வெளியில் நீங்கள் வந்தாலும் ஏன் வந்து தமிழில் பேசலாம், ஆனால் நம்ம வந்து அவன் மொழிக்காக காரணம். ஆனால் அவங்க வந்தால் தமிழ் பேசணும்னு தான் வந்துட்டு. ஏன்னா அவங்க சர்வை ஆகும், அவன் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து